Hi dear students, very good evening. So actually first ரெண்டு கிளாஸில் என்ன டிஸ்கஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். கார்ப்பரேட் அக்கௌண்ட்டில் ஃபர்ஸ்ட் பேசிக் இன்ட்ரொடக்ஷன் எடுத்தேன் ஃபர்ஸ்ட் வீடியோவில். இந்த செகண்ட் வீடியோவில் ஈக்குவல் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது என்னன்றது கிளியராக பார்த்தோம். ஸோ அதுக்கான சார்ட் போட்டு கிளாரிட்டி கொடுத்தேன். அதே கண்டினியூஷன் தான், நீங்கள் எதுவுமே மாற்றம் இல்லை, அதே கண்டினியூஷன் தான். நான் வழக்கமாக சொன்னேன், அதே தான் காமன் ஃபார் +2 யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ், 3 பேருக்குமே இது காமன். அது ஸோ அதை பார்த்துக்கோங்க. +2 யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பிஜி ஸ்டூடெண்ட்ஸு வழக்கமாக நான் சொன்னதே தான். இந்த 1468 பேங்க் அக்கௌண்ட் டேட்டா, 2357 ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ போன கிளாஸில் நம்ம ஈக்குவல் சப்ஸ்கிரிப்ஷன் சொன்னேன். ஈக்குவல் சப்ஸ்கிரிப்ஷனாக என்ன, முன்னாடி ஒரு சின்ன ரீகால் பண்ணிடுறேன். ஆக்சுவலி பப்ளிக்கு ஆஃபர் பண்ணுறாங்க, ஒரு 1 lakh ஷேர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா எக்ஸாக்ட்லி 1 lakh ஷேர்ஸ் பப்ளிக் கீழேருந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, அதாவது அவங்க கீழேருந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னா தட் இஸ் கால் ஈக்குவல் சப்ஸ்கிரிப்ஷன். என்ன ஆஃபர் பண்ணாங்களோ அதே நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அப்படியே வந்திருக்குன்னா தட் இஸ் ஈக்குவல் சப்ஸ்கிரிப்ஷன். அதுவே அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் என்ன பார்த்தீங்கன்னா, அப்போது அன்னைக்கு கொடுத்த அதே ஒர்க்கிங் நோட் தான் பாருங்கள். ஒரு 1 lakh ஷேர்ஸ் ஆஃப் ₹10 each கம்பெனி ஆஃபர் பண்ணுறாங்க. அப்போ அந்த 10 each நான் 3 ஆப்ஷன்லையும் போகிறேன். பார், ப்ரீமியம், டிஸ்கவுண்ட். பட் டிஸ்கவுண்ட் கிடையாதுன்னு சொன்னேன், இருந்தாலும் டிஸ்கவுண்ட் போட்டு காமிக்கல என்னன்றது. பார்னா ஈக்குவல் டு ஃபேஸ் வேல்யூ, ஒரு ₹10 ஃபேஸ் ஷேர்னா ஃபேஸ் வேல்யூ, அதே ₹10 இஷ்யூ பண்ணால் பார், அந்த ₹10 ஃபேஸ் வேல்யூ எக்ஸ்ட்ராஸாக வச்சு விற்றா அது ப்ரீமியம். அது ₹12, அதை ₹10 மேலே ₹2 அதிகமாக இருக்குது. டிஸ்கவுண்ட்னா இருக்கிற ஷேரை கம்மியான ப்ரைஸில் விற்பாங்க, அப்போ அது ₹1 கம்மியாக இருக்குன்னு தட் இஸ் டிஸ்கவுண்ட் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே கிளியராக தெரியுது. இப்போ அந்த 1 lakh ஷேர்ஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. பட் 1 lakh ஷேர்ஸ் ஆஃபர் பண்ணதில்ல, பப்ளிக் சப்ஸ்கிரிப்ஷன் டேட் க்ளோஸ் பண்ணுறாங்க. சப்ஸ்கிரிப்ஷன் டேட் க்ளோஸ் பண்ணும்போது அதில் 90,000 ஷேர்ஸ் தான் வந்திருக்கு. நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ டோட்டலாக 90,000 ஷேர்ஸ் தே காட். கம்பெனி 90,000 ஷேர்ஸ் வந்து தான் வந்திருக்கு. அப்போ தட் இஸ் கால் என்னன்னு சொல்லுவாங்க, தட் இஸ் கால் அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன். கிளியராக சொல்கிறேன் பாருங்கள். வெளியிட்ட ஷேர்ஸை விட பெறப்பட்ட ஷேர்ஸ், அதாவது பப்ளிக்கிலேருந்து வந்த ஷேர்ஸு 90,000 ஷேர்ஸ் தான். அப்படின்னா இப்போ கம்மியாக ரிசீவ் பண்ணியிருக்காங்க, கம்மியாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, தட் இஸ் கால் என்ன பாருங்கள், அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன். இப்போ இது கிளியராச்சா? இப்போ அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஷேர்ஸில் எதை மறந்துடுவீங்க, என்ன ஷேர்ஸ் ஆஃபர் பண்ணானோ அதை மறந்துடுவீங்க, என்ன ஷேர்ஸ் பப்ளிக்கிலேருந்து வந்திருக்கோ அதை தான் கணக்கெடுக்கணும். அப்போ 90,000 ஷேர்ஸ் பப்ளிக்கிலேருந்து வந்திருக்குங்க. இப்போ ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே எல்லா இடத்துலையும் இந்த 90,000 ஷேர்ஸ் தான் பண்ணணும். ஓகேங்களா? இதில் தப்பு பண்ண மாட்டீங்களே. ஃபர்ஸ்ட்டு கொஷின் அப்சர்வ் பண்ணுறீங்க, எவ்வளோ ஷேர்ஸ் பப்ளிக் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணது, அதாவது ரிசீவ்டுன்னு சொல்லிட்டு இல்லை சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருப்பான். அது சேம் ஷேர்ஸ் ரிசீவ்டு, சேம் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் அப்படின்னு இருக்குன்னா அப்போது அது ஈக்குவல் சப்ஸ்கிரிப்ஷன். இல்லை நம்பர்ஸும் கொடுத்துருவாங்க. 1 lakh ஷேர்ஸ் ஆஃபர் பண்ணோம், 1 lakh ஷேர்ஸ் அப்படியே வந்திருக்கு, இல்லை சேம் அப்ளிகேஷன் இல்லை ஆல் த அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ்டுன்னு அதோட சொல்லியிருந்தா அது ஈக்குவல் சப்ஸ்கிரிப்ஷன். 1 lakh ஷேர்ஸ் ஆஃபர் பண்ணியிருக்கான், பட் வந்து 90,000 ஷேர்ஸ் தான் வந்திருக்குன்னா அப்போ அதோட கம்மியாக வந்திருக்கு, ஆஃபர் பண்ணதோட கம்மியாக வந்திருக்குன்னா தட் இஸ் கால் என்ன பாருங்கள், அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ இதில் தப்பு பண்ணாதீங்க. அப்போ அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஷேர்ஸ் என்ன தெரிஞ்சுதுக்குங்க, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன்னா இங்கே எல்லா ஸ்டேஜும், இங்கே மொத்தம் எத்தனை ஸ்டேஜ் இருக்குது பாருங்கள். அப்ளிகேஷன், அலாட்மெண்ட், ஃபர்ஸ்ட் கால், செகண்ட் அண்ட் ஃபைனல் கால், அப்படி 4 ஸ்டேஜாக இருக்குது. அப்போ அப்ளிகேஷன், அலாட்மெண்ட், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால், ஃபர்ஸ்ட் கால், செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் சொல்லி இது பண்ணியிருக்கோம். அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா, நான் வழக்கமாக சொன்னதான், இங்கே 4 ஸ்டேஜ் இருந்ததுன்னா 4 என்ட்ரி வரும். 1 4 6 8 பேங்க் அக்கௌண்ட் டேட்டா. இப்போ இதில் மிஸ் ஆன நம்பர்ஸ் 2 3 5 7 அது ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே, இது கிளியர் ஆச்சு. இது கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் 2 கிளாஸில் உங்களுக்கு ரிப்பீட்டடாக சொல்லி நல்லா ஸ்ட்ராங்காக மைண்டில் ஏற்றுட்டீங்க. ஸோ 1 4 6 8 பேங்க் அக்கௌண்ட் டேட்டா பாருங்கள். ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்ன போட்டிருக்கோம் பாருங்கள், பேங்க் அக்கௌண்ட் டேட்டா. ஃபோர்த் என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டேட்டா. சிக்ஸ்த் என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டேட்டா. எயித் என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டேட்டா. ஓகேங்களா? அப்போ 1 4 6 8 இந்த 8 என்ட்ரிலையும் பேங்க் அக்கௌண்ட் டேட்டான்னு போட்டிருக்கோம். ஓகேங்களா? கிளியர் ஆச்சு. இப்போது அங்கே கேப் இருக்க இடத்துல 2 3 5 7 இந்த 4 என்ட்ரியில் என்ன போட்டிருக்கோம் பாருங்கள், 2 ஷேர் கேபிட்டல், 2 ஷேர் கேபிட்டல், 2 ஷேர் கேபிட்டல், 2 ஷேர் கேபிட்டல். ஸோ இதில் எந்த மாற்றமும் இல்லை. நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு என்ன சொன்னீங்களோ அதே தான் ரிப்பீட் பண்ணுறேன். இந்த 2 வார்த்தை மட்டும்தான் நீங்கள் பைஹார்ட் பண்ணணும். இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ்னா இந்த 2 வார்த்தை மட்டும்தான் பைஹார்ட் பண்ணணும். பேங்க் அக்கௌண்ட் டேட்டா, 2 என்ன பாருங்கள், ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். 1 4 6 8 பேங்க் அக்கௌண்ட் டேட்டா, 2 3 5 7 ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். அப்போது ஃபர்ஸ்ட் 2 என்ட்ரி பாருங்கள், ஒவ்வொரு 2 என்ட்ரிக்கும் 2 கோடு கழிச்சு அப்படின்னா அது என்னன்னா அதோட பிரேக்கப். இப்போ ஃபர்ஸ்ட்டு பிரேக்கப் என்னன்னா அப்ளிகேஷன். அப்போ எவ்வளோ அப்ளிகேஷன் வந்திருக்கு அப்படின்னு கணக்கு காமிக்கணும். தட் இஸ் அப்போ இங்கே கிரெடிட்டில் காலியாக இருக்குது. ஸோ ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா அப்படின்னு. அப்போ இங்கே டெபிட்டில் காலியாக இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் 2 என்ட்ரி பிலாங்ஸ் டு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? அப்புறம் ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா அப்படின்னு போடுவீங்க. அப்போ அடுத்த 2 என்ட்ரி, அப்போ அடுத்த 2 என்ட்ரியோட ஸ்டேஜோட பேர்
அலாட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அலாட்மெண்ட்னா இங்கே என்ன போடுங்க, ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா என்னன்னு போடுறீங்க, ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா. அப்போ இங்கே என்ன போட போகிறீங்க, கிரெடிட்டில் காலியாக இருக்கு இல்லையா, டு ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட். அப்போ இதுவும் கிளியர் ஆச்சு. ஸோ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே கிளியர் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் 2 என்ட்ரி காலி இருக்க இடத்துல அப்ளிகேஷன் போட்டோம், அடுத்த 2 என்ட்ரி காலி இருக்க இடத்துல அலாட்மெண்ட் போட்டோம், அடுத்த 2 என்ட்ரி. அப்போ என்னன்னு போடுங்க பாருங்க, ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட் டேட்டா என்னன்னு போடுங்க, ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல். இப்போ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு என்னன்னு போடுங்க, டு ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட் அப்படின்னு போடுங்க. ஓகேங்களா? இப்போ இங்கே 7th and 8th என்ட்ரி என்னன்னு போடுங்க, ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டேட்டா என்னன்னு போடுங்க, ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல். பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு என்ன பாருங்க, டு ஷேர் செகண்ட் அண்ட் என்ன பாருங்க, ஃபைனல் கால் அக்கௌண்ட் அப்படின்னு போடுங்க. ஓகேங்களா? இப்போ இது கிளியர் ஆகிடுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் 2 என்ட்ரியில் இந்த ஃபர்ஸ்ட் பேர் அப்ளிகேஷன் இருக்குது, அப்ளிகேஷன் என்ட்ரி பண்ணீங்க. அடுத்த 2 என்ட்ரியில் அலாட்மெண்ட் ஃபில் பண்ணீங்க, அடுத்த 2 என்ட்ரியில் ஃபர்ஸ்ட் கால் ஃபில் பண்ணீங்க, அடுத்த 2 என்ட்ரியில் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் காலில் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கால்ட்டு கிளப் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்போ கிளப் பண்ணி கொடுக்கும்போது 1 4 6 என்ட்ரி போட்டால் போதும், 2 3 5 என்ட்ரி போட்டால் போதும், 8th என்ட்ரி 7th என்ட்ரி வராது. புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? எத்தனை ஸ்டேஜஸ் இருக்கோ அதை டபுள் பண்ணுறீங்க. சிபிஎஸ்சிலெலாம் என்ன பண்ணுறாங்கன்னா அப்ளிகேஷன் அலாட்மெண்ட்டு ஒரே டைமில் கேட்டுருவாங்க, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் அண்ட் ஃபைனலுக்கு ஒரே டைமில் கேட்டுருவாங்க. அப்போ மொத்தமே 2 ஸ்டேஜ் தான் இருக்கும். அப்போ 2 ஸ்டேஜ்னால் எத்தனை என்ட்ரி வரும், 4 என்ட்ரி. இங்கே எத்தனை ஸ்டேஜஸ் இருக்கோ அதை டபுள் பண்ணுங்க. 2 ஸ்டேஜ் இருந்தால் 4 என்ட்ரி, 3 ஸ்டேஜ் இருந்தால் 6 என்ட்ரி, 4 ஸ்டேஜ் இருந்தால் 8 என்ட்ரி. மற்றபடி பேங்க் அக்கௌண்ட் டேட்டா 4 இடத்துல வரும், 1 4 6 8 அண்ட் 2 3 5 7 ஷேர் கேபிட்டல். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இவ்வளோ ரிப்பீட்டடாக சொல்லியிருக்கீங்க, நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் என்னோட பசங்க. அதுக்கு தான் நான் இவ்வளோ ரிப்பீட்டடாக சொல்லியிருக்கேன். சரி, ஓகே. இப்போ இது கிளியர் ஆகிடுச்சு என்னோட பசங்களுக்கு. இப்போ எவ்வளோ ஷேர்ஸ் பப்ளிக்கில் 1 lakh ஷேர்ஸ் ஆஃபர் பண்ணுவோம். பப்ளிக்கிலேருந்து எவ்வளோ ஷேர்ஸ் வந்துருப்பாருங்க, 90,000 ஷேர்ஸ். அப்போது இங்கே எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எங்கெல்லாம் அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ரேட் என்னன்னு போட்டுருங்க. நான் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பார் வச்சு நடத்துகிறேன். அப்போது இஷ்யூட் அட் பார். அப்போ இஷ்யூட் அட் பாருங்க, பாரோட அப்ளிகேஷன் காஸ்ட் என்ன பாருங்கள், அப்ளிகேஷன் நேராக இன்ட்டு 3 போடுங்க, இங்கே அப்ளிகேஷன் நேராக இன்ட்டு 3 போடுங்க. அந்த ஸ்டேஜோட வேல்யூனோ அந்த வேல்யூ அதுக்கு நேராக எடுத்துக்கணும். அதே மாதிரி அலாட்மெண்ட்டில் என்ன போடுவீங்க, இங்கே 3 rupees போடுங்க, இங்கே என்ன பண்ணுறீங்க 3 rupees போடுங்க அலாட்மெண்ட் நேரம். அப்போ ஃபர்ஸ்ட் கால் நேரம் என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் கால் நேரம் இங்கே 2 rupees போடுவீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் கால் நேரம் என்ன பண்ணுறீங்க, இங்கே 2 rupees போடுங்க. ஓகேங்களா? அப்புறம் ஃபைனல் கால் சொல்கிறோம். இப்போ செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் என்ன சொல்கிறேன் பாருங்கள், இங்கே 2 rupees போடுறீங்க, அப்புறம் இங்கே 2 rupees போடுறீங்க. ஓகே, இப்போ இது கிளியர் ஆச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யாருக்கு டவுட் இல்லை. ஸோ அந்த ஸ்டேஜஸ் என்னென்ன அப்ளிகேஷன் ரேட்டனோ ஃபர்ஸ்ட் 2 என்ட்ரி போட்டிங்க, அலாட்மெண்ட் ரேட்டனோ அடுத்த 2 என்ட்ரி போட்டிங்க, ஃபர்ஸ்ட் காலுக்கு அடுத்த 2 என்ட்ரி, செகண்ட் அண்ட் ஃபைனல் காலுக்கு அடுத்த 2 என்ட்ரி கிளியர் ஆகிடுச்சு. ஸோ இதில் யாருக்குமே என் பசங்களுக்கு டவுட் இல்லை, என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ இப்போ நான் இப்போ தான் ஜஸ்ட் நான் டோல்டு 1 lakh ஷேர்ஸ் ஆஃபர் பண்ணியிருக்கேன். பட் பப்ளிக் வந்து என்ன பாருங்கள் 90,000 ஷேர்ஸ். ஸோ 90,000 ஷேர்ஸ் தான் நீங்கள் கணக்கு எடுக்கணும். ஏன்னா வந்த அப்ளிகேஷன் தான் அலாட் பண்ண முடியும், வராத அப்ளிகேஷன்ஸு அவங்க எதுவும் பண்ண முடியாது. அப்போ 90,000 ஷேர்ஸ் இன்ட்டு 3. அப்போ எல்லா இடத்துலையும் என்ன போட்டிங்க, 90,000 இன்ட்டு 3 போட்டிங்க. அப்போ இங்கே என்ன போட போகிறீங்க, 90,000 இன்ட்டு 3. நான் ஃபர்ஸ்ட் காலுக்கும் 90,000 இன்ட்டு 3, 90,000 இன்ட்டு 2. அப்போ இதுக்கும் 90,000 இன்ட்டு 2 rupees போட்டிங்க. ஓகே, இப்போ இது கிளியர் ஆகிடுச்சு. இப்படி 90,000 இன்ட்டு 2 போட்டிங்க. அப்புறம் இங்கே என்ன போட்டிங்க பாருங்கள், 90,000 இன்ட்டு 2. இப்போ இதுலேயே உங்களுக்கு டவுட் இல்லை. ஸோ 90,000 இன்ட்டு 2, இது 90,000 இன்ட்டு 2. எல்லா இதுலேயுமே போட்டிங்க. இப்போ நீங்கள் போன 2 கிளாஸ்லேயும் நான் உங்களுக்கு நரேஷன் பற்றி எதுவுமே சொல்ல. ஸோ நரேஷன் மேண்டேட்ரியா அப்படின்னா மேண்டேட்ரி கம்பல்சரி போட்டே ஆகணும். அப்போ எப்படி சார் போடுறது அப்படின்னா, எங்கெல்லாம் பேங்க் 1 4 6 8 வருது இல்லைங்களா, அங்கே வரும்போது இப்போ அப்ளிகேஷன் வரும்போது பீங் அப்ளிகேஷன் மணி ரிசீவ்ட், அலாட்மெண்ட் வரும்போது பீங் அலாட்மெண்ட் மணி ரிசீவ்ட், பேங்க் நீங்கள் ஃபர்ஸ்ட் கால் வரும்போது பீங் ஃபர்ஸ்ட் கால் மணி ரிசீவ்ட், அப்புறம் எங்கள் ஃபைனல் கால் வரும்போது பீங் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி ரிசீவ்ட். எங்கெல்லாம் பேங்க்ன்ற வார்த்தை வருதும் அது ரிசீவ்டுன்ற ஒரு வார்த்தை மட்டும் கொடுக்கணும். ஸ்டேஜ் இமெயில் அப்ளிகேஷன் ரிசீவ்ட், அலாட்மெண்ட் ரிசீவ், ஃபர்ஸ்ட் கால் மணி ரிசீவ், செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி ரிசீவ். ஸோ பேங்க்ன்ற இடத்துக்கு வரதெல்லாம் நரேஷனு ரிசீவ்டுன்ற வார்த்தை. ஓகேங்களா? எங்கெல்லாம் ஷேர் கேப்பில் வரும், ஃபர்ஸ்ட் வர ஷேர் கேப்பில் மட்டும் என்னென்னா நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர்டுன்னு போடுங்க. ஏன்னா அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு கைக்கு வந்தாச்சு, அந்த கைக்கு வந்த அமௌண்ட்டை ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம்.
அதனால் அந்த ஒரு இடத்துல மட்டும் அப்ளிகேஷன் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர்டுன்னு போடுவீங்க. மற்ற ஸ்டேஜெல்லாம் வரும்போது அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, எவ்வளோ பணம் வரும், அலாட்மெண்ட்டில் எவ்வளோ பணம் வரும், ஃபஸ்ட் நாளில் எவ்வளோ வரும், ஃபைனல் காலில் எவ்வளோ வரும்னு வந்த பிறகு தான் தெரியும் இது எவ்வளோ பேர் கட்டுறாங்க, எவ்வளோ பேர் கட்ட தவறிட்டாங்க. அப்போ கட்ட தவறிட்டாங்கன்னா அப்போ அதுக்கேற்ற மாதிரி அந்த கால்குலேஷன் வரும். அதனால் ஃபஸ்ட்டு இங்கே ஷேர் கேப்பில் வருது அப்படின்னா பீங் இது எதுக்காக அமௌண்ட் டியூ வெயிட் பண்ணிருக்காங்க, அலாட்மெண்ட் மணி இஸ் டியூ அப்படின்னு போகணும். இங்கெல்லாம் இதுக்கப்புறம் வர எல்லா ஷேர் கேப்லும் என்னென்னு போடணும் பாருங்கள். இங்கே அலாட்மெண்ட் மணி இஸ் டியூன்னு போடணும். இங்கே வரும்போது பீங் ஃபஸ்ட் கால் மணி இஸ் டியூன்னு போடுவீங்க. இங்கே வரும்போது பீங் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி இஸ் டியூ. டியூனே என்ன பாருங்கள், வர வேண்டிய அமௌண்ட் வரணும். ஸோ அது வராமல் இருக்குது, வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அப்போது இந்த ரெண்டாவது என்ட்ரியில் இருக்க ஷேர் கேபிட்டல் மட்டும் அப்ளிகேஷன் மணி ட்ரான்ஸ்ஃபர்டுன்னு வரும் நரேஷன். மற்ற ஷேர் கேபிட்டல் என்ட்ரியில் அதாவது 3, 5, 7 இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் வந்து பீங் அலாட்மெண்ட் மணி டியூ, பீங் ஃபஸ்ட் கால் மணி டியூ, பீங் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி டியூ அப்படின்னு போடுவீங்க. அப்போ நரேஷன் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, இப்போ கிளியர் ஆகிடுச்சு. ஸோ என்ன நரேஷன் ஒன்று கொடுத்தேன்னா நீங்கள் அதை வேறு உங்களை பேஹாட் பண்ண வைக்கிறது, அதை நீங்கள் பயப்பட ஆரம்பிச்சிருங்க. ஐயோ நரேஷன் வேறு இன்னும் பேஹாட் பண்ணுமா, ஸோ கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறக்கூடாது. நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னால் இந்த 2 வார்த்தை தான் உங்களுக்கு மீனிங் சொன்னேன். பேங்க்குன்னு சொன்னேன், கேபிட்டல்னு சொன்னேன். அப்போ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா 14682357 2 ஷேர் கேபிட்டல், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அப்போ இங்கே 90,000 × 3 என்ன பாருங்கள், 2,70,000, அதே 2,70,000 டெபிட் அசஸ் கிரெடிட். அப்போ இங்கே என்ன வருது பாருங்கள், 90,000 × 3 2,70,000 டெபிட், 2,70,000 கிரெடிட். கிளியர் ஆகிடுச்சிங்களா? அப்புறம் இங்கே என்ன பண்ணுவீங்க, அப்போ 90,000 × 3 2,70,000 2,70,000 கிரெடிட். ஓகே, இது கிளியர் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் பசங்களுக்கு. ஸோ இங்கே என்ன பாருங்கள், 2,70,000 2,70,000. ஆனால் அப்ளிகேஷன் 3 rupees, அலாட்மெண்ட் 3 rupees. அப்போ ஃபர்ஸ்ட் கால் என்ன பாருங்கள் 2 rupees வருது. ஸோ 1,80,000. ஸோ இதுக்கு என்ன போடுவீங்க, 1,80,000 அப்படின்னு போடுவீங்க. அப்போ எதுக்கு 1,80,000 வருது, அதுக்கு அடுத்தது என்னென்னு போடுவீங்க, 1,80,000 அப்படின்னு போடுவீங்க. ஓகே, இது கிளியர் ஆகிடுச்சு உங்களுக்கு, இப்போது எந்த டவுட்டும் இல்லை. இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்குறீங்க, நெக்ஸ்ட்டு பார்க்குறதுன்னு போகுது. அப்போது இங்கே செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் அதே 90,000 × என்ன பாருங்கள் 1,80,000 சேம் 1,80,000. ஸோ இது கிளியர் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி 90,000 × 2 1,80,000. ஸோ 1,80,000 அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போது இஷ்யூட் அட் பார் அப்படின்னா இதுதான் என்ட்ரிஸு, இப்படி தான் என்ட்ரிஸ் போட்டு அதை ஃபில் பண்ணும். ஓகே, இது கிளியர் ஆச்சு சார். இப்போ இஷ்யூட் அட் பார் இல்லை, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டூ தட் கொஷினில் இஷ்யூட் அட் ப்ரீமியம்னு சொல்கிறாங்க. அப்போ ப்ரீமியம் அப்படின்னா ப்ரீமியம் எந்த ஸ்டேஜில் வேணாலும் கேட்கலாம், அப்ளிகேஷனில் கேட்கலாம், அலாட்மெண்ட் கேட்கலாம், ஃபர்ஸ்ட் கால் கேட்கலாம், ஃபைனல் கால் கேட்கலாம். பட் 99.99% கம்பெனிஸு ப்ரீமியம் எதில் கேட்பாங்க, அலாட்மெண்ட் ஸ்டேஜில் தான் கேட்பாங்க. பாருங்கள், நான் இந்த அலாட்மெண்ட் ஸ்டேஜில் தான் சேஞ்சஸ். மற்றபடி அப்ளிகேஷன் காமனாக ஒரே வேல்யூ இருக்கும், ஃபர்ஸ்ட் கால் ஒரே வேல்யூ இருக்கும், செகண்ட் ஃபைனல் கால் ஒரே வேல்யூ இருக்கும். பட் அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாரில் இருக்குது, ப்ரீமியம் இங்கே 5 rupees. அப்போது அலாட்மெண்ட் ஸ்டேஜ்னா மற்ற எல்லா என்ட்ரிஸும் காமன் தான். என்ன பாருங்கள், மற்ற எல்லா என்ட்ரிஸுமே காமன் தான். பட் எந்த ஒரு என்ட்ரி மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா இந்த தேர்ட் என்ட்ரி மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ தேர்ட் என்ட்ரியில் என்ன சார் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இங்கே போன கிளாஸ்லேயே டிஸ்கஸ் பண்ணோம் ப்ரீமியம், அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க, ப்ரீமியம். அப்போ இங்கே ப்ரீமியம் ஷேர் ப்ரீமியம்னு சொல்ல மாட்டாங்க, அதை செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். அப்போ செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் இன்கம் டு த கம்பெனி, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ இன்கம் டு த கம்பெனின்னு நம்ம எங்கே போடணும், பசங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்கம் டு த கம்பெனின்னு அதை கிரெடிட்டில் தான் போடணும், பிகாஸ் தட் இஸ் இன்கம் டு த கம்பெனி. அப்போ செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் அப்படின்னு போடுங்க. அப்போ செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட்னா எவ்வளோ வருது பாருங்கள், எங்கள் ப்ரீமியம் எவ்வளோ பாருங்கள், 10 rupees ஷேர் at 12 rupees. இப்போது 2 rupees எக்ஸஸாக வைத்துருக்காங்க. அப்போது அந்த 2 rupees இங்கே கணக்கு காமிக்கிறீங்க. 90,000 இன்ட்டு என்ன பாருங்கள், 90,000 × 2. அப்போ 90,000 × 2 என்ன வருது பாருங்கள், 1,80,000 வருதுங்களா. அப்போது இங்கே 2 செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் 1,80,000. இங்கே பாருங்கள், நான் எப்போவுமே கேபிட்டலில் கை வைக்கவே மாட்டேன். அது பார்னாலும் ஷேர் கேபிட்டல் இதே தான், ப்ரீமியம்னாலும் அதே தான், டிஸ்கவுண்ட்னாலும் அதே தான். அப்போ இந்த 1,80,000 + 2,70,000. அப்போ டோட்டலாக அலாட்மெண்ட்டில் எவ்வளோ டியூ வருது பாருங்கள். அப்போ 8 + 7 என்ன பாருங்கள், 8 + 7 is that is 15, 50,000. 8 + 7 15, பேலன்ஸ் ஒன்று. அப்போ என்ன பாருங்கள், 4,50,000. அப்போ 4,50,000 இங்கே என்ன வரும் பாருங்கள், 3 rupees ப்ரீமியம், சாரி ப்ரீமியம் இஸ் 2 rupees இல்லைங்களா. ஸோ ப்ரீமியம் இஸ் 2 rupees அண்ட் அலாட்மெண்ட் இஸ் 3 rupees. அப்போது அலாட்மெண்ட் இஸ் 3 rupeesனா இப்போ 90,000 × 3 2,70,000 போட்டேன்,
90,000 into 2 ப்ரீமியம் வேல்யூ 1,80,000. அப்போ நீங்கள் மல்டிப்ளை பண்ணி நம்ம போட்டாலும் ஓகே, அதான் 90,000 into 5னு போட்டாலும் ஓகே. இல்லைன்னா என்ன பாருங்கள், இந்த அமௌண்ட்டை கிளப் பண்ணுங்கள். 1,80,000 + 2,70,000 it becomes 4,50,000. ப்ரீமியம் கிரெடிட்டில் வந்து மறுபடியும் ரிப்பீட் பண்ண பாருங்கள், பிகாஸ் தட் இஸ் இன்கம் டு த கம்பெனி, தட் இஸ் இன்கம் டு த கம்பெனி, அதனால் கிரெடிட்டில் வந்துச்சு. இப்போ இன்கேஸ் என்ன பாருங்கள், இது ப்ரீமியம்னு கேட்டால் இதுதான் கான்செப்ட். அப்போது மற்ற என்ட்ரி ஏதாவது வேரி ஆகும்னா இந்த பேங்க் அக்கௌண்ட் டேட்டா அலாட்மெண்ட் இருக்கு இல்லையா, அப்போ இந்த அலாட்மெண்ட்டு இங்கே வரும்போது இங்கே என்ன ரேட் ஆகிடுச்சு, போன வாட்டி 3 ரூபா இருக்கும்போது இங்கே அலாட்மெண்ட்டு 3 ருபீஸ் தாங்க, கரெக்டுங்களா? பட் இப்போ அலாட்மெண்ட் என்ன இருக்குது, 5 ருபீஸ் இருக்குது. அப்போ 5 ருபீஸ் இங்கே 5 ருபீஸ் அலாட் பண்ணால் இங்கே ஷேர் அலாட்மெண்ட் நீங்கள் 5 ருபீஸ்ன்னு இருக்கும். அப்போ 90,000 into 5 என்ன வந்து பாருங்கள், இட் பிகம்ஸ் as 4,50,000. அப்போ பணம் எவ்வளோ எக்ஸ்ட்ரா வருது பாருங்கள், கிட்டத்தட்ட 1,80,000 ருபீஸ் கம்பெனிக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் வருது. பிகாஸ் தட் இஸ் என்ன பாருங்கள், ப்ரீமியம் டு த கம்பெனி, அதனால் பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அலாட்மெண்ட். இப்போ இது கிளியர் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போது பர்ஃபெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ப்ரீமியம். இன் கேஸ் ஆஃப் ப்ரீமியம்னா இதுதான், ஓகேங்களா? பட் டிஸ்கவுண்ட் டெஃபினெட்லி கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டாங்க அப்படின்னா என்னோட பசங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஸ்ட்ரகிள் ஆகாதீங்க. இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் மாறும். அப்போ இந்த செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வந்து இருக்கும், அந்த ப்ரீமியம்ன்ற இடத்துல ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல என்ன பண்ணி பாருங்க, அப்போ ப்ரீமியம் இஸ் என்னன்னு சொல்லி பாருங்க, தட் இஸ் இன்கம் டு த பிஸ்னஸ் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ இங்கே என்ன பாருங்க, நீங்கள் இன்கம் டு த பிஸ்னஸ்ன்னு சொல்ல மாட்டேன், இது என்ன பாருங்க, லாஸ் டு த பிஸ்னஸ். ஏன்னா டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ்னு ஒன்று, இல்லை டிஸ்கவுண்ட் ஆன் ஷேர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா. அப்போது டிஸ்கவுண்ட் ஆன் ஷேர்ஸ் அக்கௌண்ட் டேட்டானா நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த 3 ருபீஸ் இந்த ஃபேஸ் வரலையும் மாறாது. பட் இங்கே அலாட்மெண்ட் ரேட் மாறும். இங்கே அலாட்மெண்ட் ரேட் என்ன வந்திருக்கு பாருங்கள், 2 ருபீஸ் என்ன. அப்போ இங்கே அலாட்மெண்ட் என்னன்னு போடுங்க, அலாட்மெண்ட் இருக்க இடத்துல 2 ருபீஸ் போடுங்க. அப்போ அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுங்க, 2 ருபீஸ் போடுங்க. ஏன்னா அலாட்மெண்ட் 2 ரூபா இருந்தால் இங்கே அலாட்மெண்ட் 2 ரூபா. போன வாட்டி 5 ருபீஸ் இருந்தது, ஸோ 5 ருபீஸ் இருந்தது 5 ருபீஸ் இருந்தது. அதுக்கு முன்னாடி 3 ருபீஸ் இருந்தது, 3 இருந்தது. இப்போ ஏன் அலாட்மெண்ட் 2 ருபீஸ்னா, பிகாஸ் அலாட்மெண்ட் காஸ்ட் இஸ் 3 ருபீஸ். அப்போ அந்த 1 ருபி என்ன சார் ஆச்சு அப்படின்னா, 1 ருபி டெபிட்டில் பண்ணுங்க. ஸோ 1 ருபின்னா தட் இஸ் 90,000 into 1. அப்போ 90,000 into 1 என்ன பாருங்க, 90,000 டெபிட்டில் வந்துருக்குங்களா. நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு, ஷேர் கேபிட்டல் ஒன்றுமே அஃபெக்ட் ஆகாது. அதே 270 அப்படியே தான், அதே 270 அப்படியே தான். இப்போ 270 90 போச்சுன்னா இந்த பேலன்ஸஸ் என்ன பாருங்கள், 1,80,000 நீங்கள் மைனஸ் பண்ணி 270 minus 90 1,80,000 தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எவ்வளோ டியூ இருக்குது பாருங்கள், 1,80,000 தான் அலாட்மெண்ட் வரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ அதே 1,80,000 தான் இது மேலே வரும் பாருங்கள். பேங்க் அக்கௌண்ட் டேட்டா 2 ஷேர் அலாட்மெண்ட் சொல்லிட்டு என்ன போடுவீங்க, இட் பிகம்ஸ் 1,80,000. ஓகே, இப்போ இது கிளியர் ஆச்சுங்களா? ஸோ என் பசங்களுக்கு பக்காவாக கிளியர் ஆச்சு. இது என்னங்கன்னா, ஈக்குவல் சப்ஸ்கிரிப்ஷனாக வந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அப்படியே மல்டிப்ளை பண்ணுறீங்க. அண்டர் சப்ஸ்கிரிப்ஷனாக எவ்வளோ ஷேர்ஸ் இருக்கோ அந்த ஷேர்ஸை வந்த ஷேர்ஸ் தான் கணக்கு எடுத்துக்கணும். நாங்கள் ஆஃபர் பண்ண ஷேர்ஸை கணக்கு எடுத்துக்கூடாது. இப்போ அடுத்த ஸ்டேஜில் நம்ம ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஷேர்ஸை பார்க்க போகிறோம். மற்றபடி 1468 2357 1468 பேங்க் அக்கௌண்ட் டேட்டா 2357 ஷேர் கார்டு. அப்போ எல்லா ஸ்டேஜ்லேயும் அமௌண்ட் காமனாக இருக்குது. உங்களுக்கு 3rd என்ட்ரி 4th என்ட்ரி மட்டும் வரும். எப்போ பாருங்கள், பார்னா இருக்கிற அந்த ஒரு டெபிட் ஒரு கிரெடிட் வரும், ஒரு டெபிட் ஒரு கிரெடிட் வரும். ப்ரீமியம்னா ப்ரீமியமாக கிரெடிட் பண்ணுவீங்க, டிஸ்கவுண்ட்னா டிஸ்கவுண்ட் ரேட் டெபிட் பண்ணுவீங்க. மற்றபடி உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஷேர்ஸ் பர்ஃபெக்டாக உங்களுக்கு எல்லாருக்கும் ஈஸியாக புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஷேர்ஸ்னால் இனிமேல்ட்டு பயப்படக்கூடாது, தைரியமாக அட்டன் பண்ணுங்கள். எல்லாமே அந்தந்த ஸ்டேஜோட ரேட்டை மல்டிப்ளை பண்ணுறீங்க. பட் ஷேர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன ரிசீவ் பண்ணியிருக்காங்களோ, பப்ளிக்லேருந்து என்ன ரிசீவ் பண்ணாங்களோ அதான் மல்டிப்ளை பண்ணணும். ஆல் த பெஸ்ட். நம்ம அடுத்த கிளாஸில் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஷேர்ஸ் பார்க்கலாம். பாய்.